வணக்கம். டெக் இ மாஸ்டர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்களே வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ், ஓகேங்களா? எந்த டிவைஸ் வந்தாலும் ஒரு பர்டிகுலரா ஒரு 3 ஃபேஸ் டிவைஸ்னு வச்சுங்களா, அது நியூட்ரல் இல்லாம ஒர்க் ஆகுமா? ஓகே. இல்ல ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும்னா ஏன் ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, ஆகலைன்னா எதனால அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார் கனெக்ஷன்ல ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு இண்டிவிஜுவலா. ஸோ ஹவுஸ் 1, ஹவுஸ் 2, ஹவுஸ் 3. ஸோ ஹவுஸ் 1 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய லோடு வச்சிருக்காங்க. மேபி ஏர் கண்டிஷன் கூட வச்சிருக்கலாம். ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கிலோ வாட்ஸ் லோடு காமிக்குது அவங்க வீடு. ஸோ ஹவுஸ் 2 பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாட்ஸ். ஹவுஸ் 3 பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாட்ஸ். ஓகே, அவங்க வீட்டில் லோடு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதை மாதிரி ஒரு 3 ஃபேஸ் சிஸ்டம், ஓகேவா, நம்மளுக்கு வர்றது இது மாதிரி 3 ஃபேஸ் தான் வருது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்டெப் டவுன் ஆகிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு 3 ஃபேஸோ சிங்கிள் ஃபேஸ் சப்ளையோ வருது. ஸோ ஸோ இந்த அன்பேலன்ஸ்டு லோடு இங்க இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமா லோடு இருக்கு. அப்படி அன்பேலன்ஸ்டு லோடு இருக்கும்போது, ஓகேங்களா, ஒரு அன்பேலன்ஸ்டு கரண்ட் ஒரு கிரியேட் ஆகும். ஸோ அந்த கரண்ட் போறதுக்கு ஒரு ரிட்டர்ன் பாத் வேணும், அதுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழியை கிரியேட் பண்றது தான் நியூட்ரலோட வேலை. சரிங்களா? இந்த வயலட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். ஸோ அன்பேலன்ஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இங்க நியூட்ரல்ல கரண்ட் போகுது. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா நம்மளுக்கு நியூட்ரல் வயர் வேணும். நியூட்ரல் வயர் இங்க இல்லைனா, இந்த நியூட்ரல் நோடு ஃபார்ம் ஆகலனா, அப்ப என்ன பண்ணும், இங்க வர ஒரு கரண்ட், இந்த கரண்ட், இந்த அன்பேலன்ஸ்டு லோடு, இது ஒரு அன்பேலன்ஸ்ட் லோடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்லாம் ஜீரோ ஆகவே ஆகாது அட் எனி காஸ்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ கரண்ட் இங்க லூப்ல மெயின்டைன் ஆகும். அப்படி மெயின்டைன் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இதுல சப்போஸ் எக்ஸஸ் கரண்ட் எடுக்குதுன்னா இதுல போயிட்டு இதை போய் டிஸ்டர்ப் பண்ணும், அதாவது இதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த வோல்டேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த டெர்மினல் வோல்டேஜ் இது வேரி ஆகும். ஒவ்வொரு ஹவுஸுக்கும் வேரி ஆகும், ஒவ்வொரு லோடுக்கும். அப்படி வேரி ஆகும்போது என்ன பண்ணா, சம்டைம்ஸ் லோ வோல்டேஜ் வரும், சம்டைம்ஸ் ஹை வோல்டேஜ் கூட வரலாம். ஸோ ஒரு அன்பேலன்ஸ்டு வோல்டேஜும் இந்த வீட்டோட டெர்மினல் அக்ராஸா அப்ளை ஆகும். அப்படி ஆச்சு என்ன ஆகும்னா, நம்ம டிவைஸ்லாம் 230 வோல்ட் ரேட்டட் வோல்டேஜ் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் போகும்போது டிவைஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் உருவாக்குற அந்த கரண்ட், அன்பேலன்ஸ்டு கரண்டால இந்த மாதிரி இஷ்யூலாம் வருது. ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். சப்போஸ் எல்லா வீட்லயும் 1 கிலோ வாட்ஸ் லோடு இருக்கு, சேம் லோடு யூஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது மாதிரி பண்ண மாட்டாங்க, இது மாதிரி பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர் ஃபேஸ்ல கனெக்ட் ஆகிருக்கிற வீட்டில் 1 கிலோ வாட்ஸ், ஒய் ஃபேஸ்ல கனெக்ட் ஆகிற வீட்டில் 1 கிலோ வாட்ஸ், பி ஃபேஸ்ல 1 கிலோ வாட்ஸ். ஸோ 3 ஃபேஸ்லயும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டா இருக்கு. அப்போ ஒரே ஈக்குவல் லெவல் கரண்ட் டிராப் பண்ணும் சோர்ஸ்ல இருந்து. இந்த பிளாக் ஏரோ பார்த்தீங்கன்னா அப்படி வரும்போது அந்த ஈக்குவல் கரண்ட் இங்க சம்மேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஜீரோ ஆயிடும் இந்த நோட்ல. அன்பேலன்ஸ்டு சர்க்கியூட்டா இருக்கும்போது எதனால நியூட்ரல்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது, பேலன்ஸ்டு சர்க்கியூட்டா இருக்கும்போது எதனால நியூட்ரல்ல கரண்ட் ஃப்ளோ ஆகல, ஜீரோ கரண்ட் இருக்கு. ஓகேவா? அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பின்னாடி வர ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? வேவ் ஃபார்ம்ல வரைஞ்சி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜீரோ கரண்ட் நியூட்ரல் வயர் வழியா போகும். ஓகேவா? ஜீரோ கரண்ட் தான் இருக்கு. அப்ப ஜீரோ கரண்ட்னா என்னது, ஜீரோ கரண்ட்னா எதுவுமே கரண்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அன்பேலன்ஸ்டு கரண்டே கிடையாது. ஸோ அன்பேலன்ஸ்டு கரண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. இது பேலன்ஸ்டு லோட் கண்டிஷன். ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ்டு லோட் கண்டிஷன்லாம் அச்சீவ்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒரு மாதிரி லோடு இருக்கும், அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூட்ரல் ஃபார்ம் பண்ணி நியூட்ரல்ல கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த வீட்டில் என்ன ஆகும், இந்த ஜங்ஷன்ல இருந்து வரும்போது எல்லா வீட்ல இருந்து வர அந்த அன்பேலன்ஸ் கரண்ட் இந்த நியூட்ரல் வழியா போயிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஓகேவா? கிரவுண்ட்ல போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இது அன்பேலன்ஸ்டு, இது பேலன்ஸ் கண்டிஷன்.
ஸோ அன்பேலன்ஸ் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் போகுது, ஃப்ளோ ஆகுது. பேலன்ஸ் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கரண்ட்டுமே கிடையாது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, லோட்ல வந்து பேலன்ஸ்டா இருக்கும்போது த்ரீ பேஸ் சிஸ்டத்துல நம்மளுக்கு எப்பவுமே இந்த நியூட்ரலே தேவையே படாது. ஓகேங்களா? நியூட்ரலோட ரெக்குயர்மெண்ட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு டெல்டா கனெக்டட் த்ரீ பேஸ் மோட்டார், இல்ல வந்து ஒரு ஸ்டார் கனெக்டட் த்ரீ பேஸ் மோட்டார், ஏதோ ஒன்று எடுத்துங்க, ஏசி மோட்டார். அதில் பார்த்தீங்கன்னா வைண்டிங் வந்து ஆர் பேஸ் வைண்டிங், பி பேஸ், ஒய் பேஸ் வைண்டிங், மூணு வைண்டிங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். சேம் லெவல் ஆஃப் இம்பிடன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆர் வைண்டிங், ஒய் வைண்டிங், பி வைண்டிங். ஸோ இது அது அர்த்தம் என்னன்னா, இது வந்து ஒரு பக்கா பேலன்ஸ்டு லோடு. அப்படி இருக்கும்போது இதுல உருவாகிற இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகிடும் இதுக்குள்ளேயே. ஸோ ரிட்டர்ன் கரண்ட்டே எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஒரு அன்பேலன்ஸ் கரண்ட் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இதே வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்டார் கனெக்டட் த்ரீ பேஸ் மோட்டரில் காமிக்கிறேன். ஸோ இது இங்கே ஆர் பேஸில் வர கரண்ட், ஒய் பேஸில் வர கரண்ட், பி பேஸில் போகிறோம். இது மூணுமே வந்து நம்மளுக்கு நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு நியூட்ரலைஸ் தேவைப்படாது, நியூட்ரல் லிங்க் தேவைப்படாது. இது வந்து பேலன்ஸ்டு லோடுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே நியூட்ரல் லிங்கே நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னா கிராஸ் மார்க் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ எதனால நம்ம நியூட்ரல் யூஸ் பண்றோம்னு இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? எதனால யூஸ் பண்றோம்? இந்த பவர் சிஸ்டத்துல கனெக்ட் ஆகிற எந்த லோடுமே வந்து பேலன்ஸ் லோடு கிடையாது. ஓகேவா? அது ஒரு மெயினான ரீசன். அதனால தான் வந்து நம்ம இங்க வந்து நியூட்ரலை வந்து யூஸ் பண்ணி அது மூலமா பேலன்ஸ் கரண்ட்டை, அன்பேலன்ஸ்ட் கரண்ட்டை வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். எதுக்குன்னா இங்க வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் வராம இருக்கிறதுக்கு இந்த லோடுக்கு. அன்பேலன்ஸ்டு கரண்ட் சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்லாம் வரும், டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா இதுக்கு போறதுக்கு ரிட்டர்ன் எதுவும் பார்த்து கிடையாது. இப்போ பேலன்ஸ் கண்டிஷன், ஓகேவா? லோடு எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கும்போது த்ரீ பேஸ் சிஸ்டத்துல எதனால வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகல, எந்த நியூட்ரல் வந்து எதனால கரண்ட் வந்து ஜீரோன்னு காமிக்குது, அன்பேலன்ஸ்டு கரண்ட் ஏன் அங்க வந்து வரமாட்டேனுது? ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் வேவ் ஃபார்ம். ஓகேங்களா? ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஸோ ஆர் ஃபேஸ், ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். ஸோ வேவ் ஃபார்ம் வரைஞ்சிங்கன்னா ஐடியல் கேஸ்ல இப்படிதான் இருக்கும். சப்போஸ் இந்த த்ரீ பேஸ் சிஸ்டம் வந்து ஒரு த்ரீ பேஸ் மோட்டார் இப்போ எடுத்துங்க வச்சுக்கலாம். இதனுடைய இது பக்கா பேலன்ஸ் கண்டிஷன்ல இருக்கு. இந்த த்ரீ பேஸ் மோட்டார் ஆர் வைண்டிங், பி வைண்டிங், ஒய் வைண்டிங் எல்லாமே. இதனுடைய வேவ் ஃபார்ம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு த்ரீ பேஸ் வேவ் ஃபார்ம் அழகா வரும். 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல வரும். எல்லாமே சேம் ஆம்பிளிடியூட் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஹைட் பாத்தீங்கன்னா இந்த சைன் அப் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இந்த பேலன்ஸ் கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் வந்து எதுவும் ஃப்ளோ ஆகல நியூட்ரல்ல. ஸோ அது எப்படின்னா, இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா இந்த சைன் வேவ்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம மெஷர் பண்ணும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் வோல்டேஜோ கரண்ட்டோ, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னா இந்த ரெஸ்பெக்டிவ் இடத்துல எவ்வளோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க வந்து எவ்வளவு இருக்கு, இங்க இது வந்து 1 ஆம்ஸ் இருக்கு. ஸோ 1 ஆம்ஸ் போட்டுக்கணும் இங்க. அதே டைம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, இது -0.5. ஸோ இந்த பி ஃபேஸ் -0.5, இந்த ரெட் ஃபேஸ் -0.5. ஓகேங்களா? ஸோ ரெண்டு -0.5 இருக்கு. ஸோ -0.5 -0.5 ரெண்டும் பாத்தீங்கன்னா -1 ஆம்ஸ் வருது. அப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல ப்ளூ ஃபேஸும் ரெட் ஃபேஸும் உருவாக்குற அந்த கரண்ட் பாத்தீங்கன்னா -1 ஆம்ஸ். ஸோ அதே நேரத்துல ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இந்த எல்லோ ஃபேஸ்ன்னு வச்சுக்கலாம், இந்த பிளாக் கலர்ல இருக்குது. ஸோ அங்க உருவாகிற கரண்ட் வந்து நம்மளுக்கு 1 ஆம்ஸ். ஸோ டோட்டல் ரிசல்டன்ட் கரண்ட் பார்க்கும்போது இங்க உருவாகிற 1 ஆம்ஸ், இங்க உருவாகிற -1 ஆம்ஸ், ரெண்டும் சேர்த்தா 0 ஆம்ஸ். ஸோ நீங்க வந்து இதை எந்த லைன்ல வேணாலும் மெஷர் பண்ணீங்க, உங்களுக்கு இப்படிதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்ல நான் மெஷர் பண்ணாலும் இங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, இங்க வந்து இந்த ரெட் கலர் வேவ் ஃபார்ம், ரெட் கலர் ஃபேஸ் வந்து இங்க 1 ஆம்ஸ், இது ரெண்டும் பாத்தீங்கன்னா -0.5 -0.5, அப்போ -1 ஆம்ஸ். டோட்டல் ரிசல்டன்ட் இந்த இன்ஸ்டன்ட்ல பார்க்கும்போது நம்மளுக்கு 0 தான். அந்த மாதிரி நீங்க இதுல பார்த்தாலும் இதான் வரும். ஸோ ஒரு பக்கா பேலன்ஸ்டு லோடு கண்டிஷன் இருக்கும்போது நம்மளுக்கு அட் எனி டைம் அந்த ரிசல்டன்ட் கரண்ட், ஓகேங்களா, எப்பவுமே வந்து 0 தான் இந்த நோட்ல இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நியூட்ரல்ல கரண்ட் போகாது. ஓகேவா? ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம்னா இது பாத்தீங்கன்னா ஒரு
அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் வச்சுங்க. அன்பேலன்ஸ் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த கிரீன் கலர் வேவ் ஃபார்ம் இருக்குல்ல, அது ஒரு ஃபேஸ். ப்ளூ கலர் வேவ் ஃபார்ம் இது ஒரு ஃபேஸ். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த கிரீன் கலர் வேவ் ஃபார்ம் இருக்கிற லோடு வந்து ஈக்குவல் டு இந்த ப்ளூ கலர் வேவ் ஃபார்ம் இருக்கிற லோடு. ஸோ ரெண்டுமே சேமா இருக்குது. அதனால வந்து ரெண்டோட வேவ் ஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கு. பட் இந்த ரெட் கலர் இந்த ஆர் பேஸ்ல இது மட்டும் கொஞ்சம் ஹெவி லோடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப அது என்ன பண்ணும், அதிகமான கரண்ட் எடுக்கும். அதனுடைய ஆம்பிளிடியூட் அதிகமா இருக்கும் அந்த வேவ் ஃபார்முக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு அன்பேலன்ஸ்டு லோடுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ப்ளூவும் இந்த கிரீனும் சேமா இருக்கு, ரெட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்போ வேவ் ஃபார்ம் வரையும் போது நீங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கரண்ட்டை மெஷர் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரீன் லைன் வச்சிருக்கேன், இங்க வந்து நீங்க இந்த பாயிண்ட்ல மெஷர் பண்ணீங்கன்னா இந்த கிரீன் கலர் வேவ் ஃபார்மும் எவ்வளவு இருக்கு, 5 ஆம்ஸ். ப்ளூ கலர் வேவ் ஃபார்ம் எவ்வளவு இருக்கு, 5 ஆம்ஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 10 ஆம்ஸ் இந்த இடத்துல ரெண்டு பேஸும் உருவாக்குற கரண்ட். அதே இடத்துல நேரா பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் வேவ் ஃபார்ம் உருவாக்குற கரண்ட் -15 ஆம்ஸ். அப்ப ரிசல்டன்ட் கரண்ட் இந்த 10 ஆம்ஸ் அப்புறம் இங்க வர -15 ஆம்ஸ் போட்டீங்கன்னா 10 - 15 -5 ஆம்ஸ் வந்து டோட்டல் கரண்ட் அங்க வந்து லூப்ல வந்து கிரியேட் ஆகுது. இந்த -5 ஆம்ஸ்ன்றதான் இங்க வந்து அன்பேலன்ஸ்டு கரண்ட். ஓகேங்களா? இந்த அன்பேலன்ஸ்டு கரண்ட் வந்து என்ன ஆகும்னா நியூட்ரல்ல வந்து ஃப்ளோ ஆகும். ஏன்னா இந்த வேவ் ஃபார்ம் இதுக்கு வர இது ஆர் பேஸ்ல இருக்குன்னா இது ஒரு லோடு இருக்கு, ஒய் பேஸ்ல இருக்கு இது ஒரு லோடு, பி பேஸ் இருக்குன்னா இது ஒரு லோடு. அது மாதிரி இருக்கும்போது இங்க ஒரு அன்பேலன்ஸ்ட் கரண்ட் வருதுன்னு நீங்க சொன்ன, அது எதனால வருதுன்றது நீங்க இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அது மாதிரி இந்த அன்பேலன்ஸ்டு வேவ் ஃபார்ம்ல நீங்க எந்த இடத்துல மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து டேலி ஆகுது, ஜீரோவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மெஷர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நேரா, ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் 5 மேல இருக்கு, 6 ஆம்ஸ் வருதுன்னா இது பாத்தீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது 5 வருது. ஸோ -5 -5 -10 அப்புறம் இங்க 6 ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும்னா -9 ஆம்ஸ் வரும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து எப்பவுமே ஒரு கரண்ட் வந்து ரிசல்டன்ட் கரண்ட் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா வந்து பேசிக்கலா வேவ் ஃபார்ம் வந்து பேலன்ஸ்டா இல்ல, ஒரு வேவ் ஃபார்ம் வந்து விலகி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால இதுல கண்டிப்பா வந்து எப்பவுமே அன்பேலன்ஸ் கரண்ட் இருக்குதான் செய்யும். அந்த அன்பேலன்ஸ் கரண்ட் வரும்போது நம்ம என்ன பண்றோம்னா நியூட்ரல் வழியா போய்தான் ஆகணும். ஸோ பேலன்ஸ் கரண்ட் இருக்குதுன்னா, பேலன்ஸ்டா இருக்குது லோடுனா அப்போ கரண்டே வராது, அன்பேலன்ஸ் கரண்டே. ஓகேங்களா? ஸோ இந்த வேவ் ஃபார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் எதனால வந்து பேலன்ஸ் கண்டிஷன்ல வந்து நியூட்ரல்ல கரண்ட் போல, அன்பேலன்ஸ் கண்டிஷன்ல மட்டும் எதனால போகுது அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.